காலையில எனக்கு முன்னாடி எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் எந்திரிச்சேன். பார்த்தா நான் தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சிருக்கேன் போல. எல்லாரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சும்மாவே நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தா விறகடுப்புல தான் சமைக்கிறது. இப்ப சிலிண்டருக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சா, அதனால அம்மா காலையிலேயே விறகடுப்ப பத்த வச்சு குடுத்துட்டாங்க. "இதிலேயே சமைங்க" அப்படின்னு. அதில வந்து ஒல ஊத்தி போட்டுட்டு, உள்ள வந்து பழைய மீன் குழம்பு எல்லாத்தையுமே ஹீட் பண்ணிட்டு, அம்மா வந்து சந்தையில கொத்தமல்லி, புதினாலாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல. அதெல்லாம் எப்படியும் 2 டேஸ்ல வேஸ்ட் ஆயிருமா, சரி துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி வேற இருந்துச்சு. கஞ்சிக்கு துவையல் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இவங்க வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்க போனவங்க வரும்போது ஆட்டுத்தலையோட வர்றாங்க. இவங்க இதெல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நான் எதுவும் ரெடி பண்ணியிருக்க மாட்டேன். அதோட சேர்த்து மட்டன் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, ஸ்பெஷல் டே அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தாலே எங்களுக்கு ஸ்பெஷலா தான் இருக்கும். நானே இந்த கஞ்சிய காலி பண்றதுக்காக தான் துவையல் ரெடி பண்ணோம் அப்புட்னா, கஞ்சி சாப்பிட்டுருவாங்க அப்படின்னு துவையல் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இவங்க வேற ஆர்எஸ் மங்கலம் போயிட்டு வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, நாங்க ஒரு பக்கம் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அண்ணே, செல்வம், மைக்கு எல்லாருமே ஆட்டுத்தலைய வந்து கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷல் வந்து மட்டன் சூப்பு, அப்புறம் ஒவ்வொரு ஐட்டம் வந்து ஒவ்வொருத்தர் பண்ணியிருந்தோம். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இலை போட்டு எல்லாரும் நல்லா சாப்பிட்டாச்சு. அண்ணன மட்டும் தான் மிஸ் பண்ணியிருந்தோம். அண்ணன் ஒரு வேலையா வெளில போயிட்டாங்களா, ஸோ அவங்க மட்டும் தான் இல்ல. எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்த போட்டுட்டு ஈவினிங் போல ஊர் பக்கம் கிளம்ப வேண்டியது தான். அப்படி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.